இன்றைக்கி நம்ம என்ன சமையல் குக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கருவாட்டு குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் கருவாடு எடுத்து கொஞ்சம் சுட தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். முருங்கைக்காய் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சது கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 3 ஆனியன் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன், ப்ளஸ்ஸு புளி ஊற வச்சுருக்கேன். சரிங்களா? பாருங்கள், ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக அரைஞ்சிக்கிட்டேன், பச்சை மிளகாவை துண்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் தட்டி போட்டுக்கணும். அப்புறம் கருவாடும் ஊறி இருக்குது, முருங்காவும் ஊறி இருக்குது, உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், புளியும் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 தக்காளி இதை இப்போ மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கடுகு, உடைச்ச உளுந்து, வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம்லாம் வதங்கின உடனே நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே இப்போ தட்டி வச்ச இஞ்சும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின உடனே மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி மசாலாவோடு நல்லா மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. இப்போ நான் கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் போட்டு அது கூடயே வதக்கிட்டேன், கலந்து விட்டுட்டேன். இப்போ முருங்காய் நம்ம புளி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி போட்டால் அது சீக்கிரம் வெந்துடும். இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கருவாடை ஆட் பண்ணிக்கிறேன். கருவாடையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு லைட்டாக வேக விட்டுருவோம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஒரு 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போ நான் முருங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. முருங்காய் ஒரு கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ நான் புளி தண்ணி கரைச்சி வச்சதை ஊற்றிக்க போகிறேன். புளி தண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு வேணும்னா உப்பும் காரமும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுருவோம். செக் பண்ணியாச்சு, கரெக்டான நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. இப்போ மூடி வச்சு கொதிக்க விட்டுருவோம். வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், கருவாட்டு குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கருவாட்டு குழம்பு நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.